சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள், அதாவது 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத மற்றும் விதிமுறைகளை மீறும் கட்சிகள் அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷன் அவ்வப்போது ரத்து செஞ்சுட்டு வராங்க. இந்நிலையில் தற்போதைய சீர்திருத்தத்தில் தமிழகத்தில் 42 கட்சிகள் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக ஜாகிருல்லாவோட மனிதநேய மக்கள் கட்சி, ஜான் பாண்டியனோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் முன் அன்சாரியின் மக்கள் ஜனநாயக கட்சி, ஈஸ்வரனின் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, என்ஆர் தனபாலனின் பெரும் தலைவர் மக்கள் கட்சியின் பதிவு ஆகியவற்றை தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் பிரதான கட்சிகள் தவிர்த்து சிறிய சிறிய கட்சிகளும் லெட்டர் பேட் கட்சிகளும் இருக்கு. ஆட்களே இல்லாவிட்டாலும் ஒருவரால் கட்சி ஆரம்பிக்க முடியும். அப்படி நம் நாட்டில் கட்சிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. தமிழகத்திலும் அப்படிதான். இந்த நிலைமை பெயருக்கு கட்சியை ஆரம்பித்து விட்டு வரி விலக்கு உள்ளிட்ட சலுகைகள் பெறுவதாக புகார் இருந்தது. இதனையடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் 345 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை முதற்கட்டமாக பட்டியலிலிருந்து நீக்கும் நடவடிக்கை தொடங்கினாங்க. 2019 முதல் கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிட வேண்டும் என்ற அத்தியாவசியமான நிபந்தனையை நிறைவேற்ற தவறியுள்ள மற்றும் இருப்பிடம் கண்டறிய முடியாத கட்சிகள் என்பதன் காரணமாக 345 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை முதற்கட்டமாக பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்காங்க. எனவே நாடு முழுவதும் இத்தகைய கட்சிகளை அடையாளம் காணும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறாங்க. இதன் அடிப்படையில் 345 கட்சிகளுக்கு தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கு. தமிழகத்தில் அதுபோன்ற 64 அரசியல் கட்சிகள் செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுது. அந்த பட்டியலில் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அந்த கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில தான் தமிழகத்தில் திமுக கூட்டணி மற்றும் திமுக ஆதரவு கட்சிகள், அதிமுக ஆதரவு கட்சிகள் பதிவும் ரத்து செய்யப்பட்டு இருக்கு. குறிப்பாக எம்எல்ஏ ஜாகிருல்லாவை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வரும் மனிதநேய மக்கள் கட்சி, முன்னாள் எம்எல்ஏ தாமீமுன் அன்சாரியின் மக்கள் ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரனின் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, என்ஆர் தனபாலனின் பெருந்தலைவர் மக்கள் கட்சி, எர்ணாவூர் நாராயணனின் கட்சி உள்ளிட்ட 42 கட்சிகள் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அவர்கள் இருவரும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர்கள். இது மட்டுமல்லாமல் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி, அகில இந்திய மக்கள் நல்வாழ்வு கட்சி, எழுச்சி தேசம் கட்சி, சமத்துவ மக்கள் கழகம், தமிழர் தேசிய முன்னணி, தமிழர் முன்னேற்ற கழகம், விடுதலை மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு இப்போ உத்தரவு இடப்பட்டிருக்கு. இதனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ரத்து செய்யப்பட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு.